வணக்கம். நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவேர்னஸ் ட்ரஸ்டின் நிறுவன தலைவர் எம்டி அழகிரி பேசுகிறேன். மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த தலைமை செயலகத்தில் புகார் பெட்டி வைக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகி உள்ளது. மக்கள் தங்கள் பிரச்சனைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்பதால் முதலமைச்சரை நேரில் சந்தித்து தமது குறையை சொன்னால் நமக்கு தீர்வு கிடைக்கும் என்ற எண்ணத்தில்தான் தலைமை செயலகம் வருகின்றனர். மக்களின் மனுக்களை புகார் பெட்டியில் போட்டுவிட்டு போங்கள் என கூறினால் அதற்கு முதலமைச்சரின் தனிப்பிரிவு எதற்கு? அதற்கு பதில் பொதுமக்கள் தங்களது மனுக்களை தபால் மூலம் முதலமைச்சருக்கு அனுப்பிவிடுவார்கள். பொதுமக்களை நேரில் சந்தித்து மனுக்களை பெற முடியாத முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட துறை மனுக்களை பெற அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளை நியமித்து மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுக்கலாமே. மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் பணியை விட மற்ற பணிகள் முக்கியமானதல்ல. பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கொடுக்கும் மனு வெறும் பேப்பர் அல்ல, அது அவர்களின் வாழ்வாதார பிரச்சனை. ஆனால் ஈவு இரக்கமற்ற அதிகாரிகள் அந்த மனுக்களை வெறும் பேப்பராக பார்ப்பதிலேயே மனு கொடுக்கும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர்களிடம் கொடுக்கும் மனுக்களை போஸ்ட் ஆஃபீஸில் சார்ட்டிங் பிரிவில் வேலை செய்யும் ஊழியர்கள் போல மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த துறை சார்ந்த அலுவலர்களிடம் பிரித்து கொடுக்கும் நிலையில்தான் மக்கள் தங்களது மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர்களிடம் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது ஒரு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளின் மீது மாவட்ட ஆட்சியர்கள் அந்த அலுவலருக்கு அபராதம், சம்பள உயர்வு ரத்து, பணி உயர்வு ரத்து, சஸ்பெண்ட் போன்ற நடவடிக்கை எடுத்தால் பொதுமக்கள் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காத அலுவலர்கள் பயப்படுவார்கள். பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது ஒரு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்க தவறும் அதிகாரிகளின் மாத சம்பளத்தில் ஒரு நாள் சம்பளத்தை கணக்கிட்டு பொதுமக்களின் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து முடிக்கும் வரை அத்தனை நாட்களுக்கும் கணக்கிட்டு அவரது சம்பளத்தை பிடித்து குறையுற்ற மனுதாரருக்கு வழங்க வேண்டும். வறுமையின் காரணமாக கல்வி கட்டணம் செலுத்த இயலாத ஏழை மாணவர்களிடம் அபராதம் வசூலிப்பது போல் வறுமையின் காரணமாக மின் கட்டணம் கட்டத் தவறினால் அபராதம் வசூலிப்பது போல மின் இணைப்பை துண்டிப்பது போல சாலை விதியை மதிக்காத காரணத்தால் ஸ்பாட் பாயிண்ட் போடுவது போல பொதுமக்களின் மனுக்கள் மீது ஒரு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்காத சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அபராதம் விதித்து அந்த அபராதத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பது, சம்பள உயர்வு ரத்து, பதவி உயர்வு ரத்து செய்வது போன்ற நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தவறான அதிகாரிகள் பொறுப்புடன் தனது கடமையை செய்ய முன்வருவார்கள். பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசாணை எண் 99 நாள் 21/9/2015 பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது ஒரு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
அப்படி அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க சாத்தியக்கூறுகள் இல்லையெனில் அதன் காரணத்தை அதே ஒரு மாதத்திற்குள் மனு கொடுத்த மனுதாரரிடம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என கூறுகிறது. ஆனால் இந்த அரசாணையை மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட எந்த அலுவலரும் மதித்து செயல்படுத்துவதில்லை. ஆனால் அரசு ஊழியர்களுக்கு சாதகமாக ஏதேனும் அரசாணை வெளியிட்டால் அந்த அரசாணைப்படி அரசு செயல்பட வேண்டும் என அரசை கட்டாயப்படுத்தும் அரசு ஊழியர்கள் மேற்படி அரசாணை எண் 99 படி செயல்பட மறுப்பது ஏன்? அரசு அலுவலக வேலை நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 5:45 மணி நேரம் வரை. ஆனால் எத்தனை அரசு ஊழியர்கள் காலை 10 மணிக்கு வந்து மாலை 5:45 மணிக்கு அலுவலகத்தை விட்டு செல்கிறார்கள்? மேலும் பணிக்கு வந்தும் எத்தனை அலுவலர்கள் முழு நேர பணியை செய்கிறார்கள்? எம்ஏ, எம்எஸ்சி, பிஹெச்டி, பிஎட், பிடெக், எம்இ, எம்டெக், எம்பிஏ போன்ற உயர்கல்வி படித்துவிட்டு வேலையில்லாத காரணத்தினால் பெண்கள், ஆண்கள் ஜவுளி கடைகளிலும் நகை கடைகளிலும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை குறைந்த சம்பளத்திற்கு வேலை பார்க்கும் நிலையில் 50,000, 70,000, 90,000, 1 லட்சத்துக்கு மேல் சம்பளம் பெறும் அரசு ஊழியர்கள் வாரத்தில் 5 நாட்களில் தினசரி 8 மணி நேரம் வேலை செய்வது இல்லை. எனவே பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசாணை எண் 99 படி பொதுமக்களின் மனுக்கள் மீது 1 மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் அவர்களுக்கு அபராதம், சம்பள உயர்வு ரத்து, பதவி உயர்வு ரத்து, சஸ்பெண்ட் போன்ற நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மக்கள் வரி பணத்தில் சம்பளம் பெறும் அரசு ஊழியர்கள் தனது கடமையை பொறுப்புடன் செய்ய வாய்ப்பு உண்டாகும். இதனால் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் நடைபெறும் குறைதீர்வு கூட்டத்தில் அதிக அளவில் மக்கள் கூடுவதை தடுக்க முடியும். மக்களின் குறைகளை தீர்க்காத அதிகாரிகளின் மீது அரசிடம் புகார் கூறுவதை அரசு அலட்சியப்படுத்தினால் மக்களின் கோபம் அரசு மீதுதான் திரும்பும் என்பது நிச்சயம். இதை உணர்ந்து தற்போதைய தமிழக அரசு பொதுமக்களின் மனுக்கள் மீது 1 மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்காத அரசு ஊழியர்களுக்கு பலவித அபராதம், தண்டனைகளை விதித்தால் மட்டுமே இதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது எங்கள் அமைப்பின் கருத்தாகும். சூப்பர் சார்.